பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் இரவு தின வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ அன்பு என்றால் அவர் நமக்காக இரத்தத்தையும் நமக்காக வார்த்தையையும் நமக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தையும் கொடுத்திருக்கிறார். அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி பாடி துதிக்க நாவுகள் பத்தாது. அதே போலதான் இந்த தருணத்திலும் இந்த நேரத்திலும் உங்களுக்காய் ஒரு சின்ன கருத்து வீடியோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அலங்கோலமாய் இருந்த எண்ணெய் குப்பையிலும் கடந்த எண்ணெய் எதற்கும் தெரியாதவன் என்று ஒதுக்கப்பட்டு கிடந்த எண்ணெய், ஒதுக்கப்பட்டு ஒரு குப்பையில் கிடந்த எண்ணெய் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பனையாய் என்னை வைத்து கொண்டு வருகிறார். இது ஏன் இந்த காரியத்திற்கும் இதற்கு என்ன ஒற்று போகுது என்றால், எவ்வளதோ காரியங்கள் மூடி 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 வைத்து கொண்டால் ஒன்றுமே தெரியாது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நான் கற்றுக்கொண்டேன் என்றால், கிறிஸ்து நமக்குள் இருப்பது ஒரு நல் குணங்களை தகுந்தபடி என்று. தேவன் இந்த மந்த புத்தியும் திக்கு வாயனையும் அந்த அழகான ஊழியத்திற்கு எடுத்துக்கொண்டார் அல்லவா. தகுதி இல்லை என்று நான் நினச்சேன்தான். இந்த ஊழியம் எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நான் எப்படி நடத்த போகிறேன், எப்படி இந்த காரியங்கள் விட ஒற்று போக போகிறேன் என்ன இருந்த. ஆனால் நீ நடத்து, நான் இருக்கிறேன், உன்னை ராஜாவாய் மகிழச் செய்வேன் என்று. அதே போலதான் என்னை இந்த ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த VBS ஊழியத்திலும் அவர் எனக்கு கொடுத்த சபையிலும் என்னை அழகுபடுத்தி கொண்டு வருகிறார். அழகுபடுத்துகிற வாழ்க்கையை கர்த்தர் சபையில் வைத்து உன்னை அழகுபடுத்துவேன் என்று விதமாக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறகுகளாய் அவருக்கு நான் இருக்க பொழுது எதற்கும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தேவன் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எதற்கு சொல்லேன் என்றால், ஒரு காரியங்கள் மூடி போட்டு வைத்து நம்மளுடைய பரிசுத்த அலங்காரத்தை அது காட்ட முடியாமல், பரிசுத்த அபிஷேகத்தை காட்ட விடாமல் உலகம் மூடி போட்டு கொண்டு வைத்து கொண்டிருக்கும். அதை மூடியை திறக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். திறந்து அதற்காய் ராஜரீக கிரீடம் சூட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ராஜரீக கிரீடத்திற்கு ஒப்பனையாய் அது ராஜாவாய் அமர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து. மூடி போட்ட வாழ்க்கையை அதையெல்லாம் திறந்து என்னை ராஜாவாய் இந்த ஊழியத்தில் ராஜாவாய் என்னை காட்டி ராஜரீக ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் அல்லவா. அவர்தான் என் அன்பின் இயேசு கிறிஸ்து. அவருக்காய் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய ஊழியத்தை வாஞ்சையாகவும் விருப்பமாகவும் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த காரியங்கள் எதனால் சொல்கிறேன் என்றால்,
இந்த பகுதியில் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியில் இந்த ஊழியம் தேவன் நடந்து கொண்டு எவ்வளதோ காரியங்கள் கர்த்தர் என்னிடத்தில் பேசிக்கொண்டு வருகிறார். என்னை ராஜாவாய் அவருடைய ஊழியத்தில் நிறுத்தி கொண்டு வருகிறார். எல்லா காரியங்களிலும் நான் வீழ்வேன் என்று பிசாசு விலகினாலும் நான் இருக்கிறேன், உன்னை ராஜாவாய் மீட்டெடுக்க என்று மீட்டு ராஜாவாய் ஒரு அலங்கார வாசலில் ஒரு அலங்கோட முடவனை அமர செய்தார் அல்லவா? அவர்தான் எனக்கு காட்டிய இந்த பரிசுத்தத்தின் ஊழியம். இதுக்கு எதற்காக இந்த எக்ஸிபிஷன் காட்டுகிறேன் என்றால், இந்த எக்ஸிபிஷன் என்றால் ஒரு உணர்வு. அது அவர் பழைய காரியங்களெல்லாம் எடுத்து நம்மளை புதிதாக்கி ஒரு கிரீடத்தை சூட்டி அவர் ராஜாவாய் அமர பண்ணினார் அல்லவா? அவர் எங்களுக்கு கொடுத்த இது அன்பின் ஊழியம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அன்பின் ஊழியத்திற்காய் அன்பை தேடி வாங்க. கிறிஸ்துடைய அன்பு பெரியது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.